வணக்கம். இப்போ நம்ம ரவா லட்டு செய்கிறதுக்காண்டி ரவா போட்டு வறுக்கிறோங்க. இது நாகா ரவை தாங்க. வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு வறுக்கணுங்க. ரவை நல்லா வெந்திருக்கணும், கருகக்கூடாது. நாகா ரவை தாங்க பாருங்க. ரவா லட்டுக்கு வறுத்த ரவைங்க. அது ஒரு கப்பு போட்டுடலாம். ஏலக்காய் 3 போட்டுடலாம். இதை அடிச்சுட்டு இதில் 3/4 கம்பு சீனி போடணுங்க. பாருங்க, நைஸாக அடித்தாச்சு. இந்த அளவுக்கு அடிக்கணுங்க. 1 கப்பு ரவை போட்டு அடித்தாச்சுங்க. இப்போ 3/4 கப்பு சீனி போட்டுக்கலாம். இதே நைஸாக அடிச்சிடணும். சீனி போட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்க, இந்த பதத்துக்கு பாருங்கள், நல்லா துள்ளுது மாவு. இப்படி இருக்கணுங்க பக்குவம். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சீனி போட்டு அடிச்சிக்கன்னா கரெக்டான இனிப்பு இருக்குங்க. இப்போ இதில் ஒரு 50 முந்திரி பருப்பு உடச்சி வறுத்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து உருட்டலாங்க. வாங்க பார்ப்போம். இங்கே இருங்க, இப்படி இருக்கணும். ஐம்பது நெய்க்கும் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேங்க. இந்த முந்திரி பருப்பு இதில் வறுத்துடலாம். இது ஏற்கனவே வறுத்த பருப்பு தான் நான் வாங்கியிருந்தது, அதனால் லைட்டாக தான் வறுக்கிறேன். நீங்கள் வறுக்காத பருப்பாக இருந்தால் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வறுத்ததே போதுங்க. நல்லா வறுத்துருச்சுங்க. மாவில் ஊற்றி உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இப்படி கலந்துட வேண்டியதாங்க. சூடு இருக்கையிலே உருண்டை பிடிச்சிடணும். எல்லாம் சூடாக இருக்கையிலே அருமையான ரவா லட்டுங்க பிடிச்சாச்சு. பாருங்க, முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக போட்டு பிடிச்சிருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூடோடு இந்த உருண்டையை வேகமாக பிடிச்சிட்டேங்க. இன்னும் ஒரு முறை எல்லாத்தையும் லைட்டாக பிடிச்சிட்டு அடைஞ்சிருவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.